வணக்கம் மக்களே! இந்தியாவுடைய மிகப்பெரிய டோர்னமெண்ட் எண்டுக்கு வந்திருக்கு. 2 மாசமா மிகப்பெரிய ட்ராமாஸ், மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷம், மிகப்பெரிய ஒரு ஆரவாரம். இது எல்லாமே இன்னைக்கு எண்டுக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய பிளேயர் அடியும் வாங்கிக்கிறாரு. மிகப்பெரிய பேர் வாங்குனவங்க திட்டம் வாங்கிக்கிறாங்க. அதுதான் இந்த ஐபிஎல்லோட சகாப்சமா இருந்திருக்கு. அது இன்னைக்கு எண்டு வந்திருக்கு. அது எண்டு ரொம்ப மந்தமா, ரொம்ப ராஜபாளி சொல்ற மாரி மந்தாகினியா தான் முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஐபிஎல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு மிக இன்ட்ரெஸ்ட்டாக போன இந்த ஐபிஎல் ப்ளே ஆஃப்ன்ற உள்ளே வரும்போது மந்தாகினியாக தான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு ப்ளே ஆஃபாக முடிஞ்சிச்சு. ஃபைனலாக அதுக்கும் மேலே ஒரு மந்தாகினியாக முடிஞ்சிச்சு. இருந்தாலும் கொல்கத்தா சாம்பியன் ஆயிட்டாங்க. அதுதான் ஒரு இதில் இன்னொரு வருத்தம் என்னன்னாக்கா, நம்ம மாறனை காவ்யா மாறனை அழ வச்சுட்டாங்க. ரஜினி சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹாப்பி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அழ வச்சுட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் கேம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஓட்டிட்டீங்க. தப்பு. விடுங்க. அந்த அக்கா நான் அவங்க டீமு அது நம்மளுக்கு தேவையில்ல. ஆனால் இந்த மிகப்பெரிய டோர்னமெண்ட் இன்னைக்கு எண்டுக்கு வந்திருக்கு. அதாவது கேகேஆர் 3வது டைம் ட்ராஃபியை தூக்கிட்டாங்க. ஒரு சூப்பரில் கோலி மாதிரி ஒரு பிளேயரு திட்டு வாங்குறதும், ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயரை அஜீப் பண்ணுறதும், அது எல்லாமே இந்த ஐபிஎல்லில் தான் நடந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டில் கெட்டது நல்லது பேலன்சிங்காகவே போயின்னு இருந்துச்சுன்னு சொல்லலாம். டோனியோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அது பண்ணுவாரா இல்லையான்னு அதுவே தெரியல. மொத்தத்தில் இந்த ஐபிஎல் ஒரு செம்ம ட்ரீட் ஐபிஎல். ஏன்னா 250+ ஸ்கோரே ஒரு 8 டைம் வச்சுருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு. 6 அதுவும் இந்த ஏஜில் தான் ஹையஸ்ட் இந்த டோர்னமெண்ட்லாம் தான். இது எல்லாமே எண்டுக்கு வந்திருக்கு. 3 டைம் கேகேஆர் சாம்பியன் ஆகியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குஷியான நியூஸ்னே சொல்லலாம். ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தது ஒரு மும்பை இந்தியன், ஆர்சிபி, சென்னை சூப்பர் கிங் ப்ளே ஆஃப்க்கு வரன்னு. அவங்க 3 டீமும் வராத ஒரு ப்ளே ஆஃபு ஒரு வித்தியாசமான ப்ளே ஆஃபாக போய் இன்றைக்கி மொத்தத்தில் ஒரு மோசமான ஃபினிஷிங்காக முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஐபிஎல் பார்க்குற ஃபைனல் எல்லாருக்குமே டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டு ஐயோ 11 ஓவரில் கேமை முடிஞ்சிச்சுன்னு ஒரு பெஜார்லேயே ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒரு காமெண்டேட்டர் குஷிலையும் வீட்டுக்கு போகிற நிலைமை தான் இந்த ஃபைனலு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சும்மா ஒரு கமெண்ட்டை தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வீடியோஸ் போட்டுனே இருக்கோம். நீங்களும் எதுவுமே ஒரு கமெண்ட் போட மாட்டேங்குது. ஒரே ஆர்சிபிக்கா ஜெய், சிஎஸ்கா ஜெயின்னு ஒரு போட்டுன்னு இருக்கீங்க. இந்த மிகப்பெரிய டோர்னமெண்ட் இன்றைக்கி எண்டுக்கு வந்திருக்கு. அடுத்து வர வேர்ல்டு கப்பும் நம்ம இன்னும் அப்டேட்டுக்கும் போடலாம். வேர்ல்டு கப்பில் இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு 5ஆந்தேதி இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆந்தேதி பாகிஸ்தான் கூட மேட்ச் இருக்குது. இது எல்லாமே எப்படி இருக்கும், எந்த ஆக்ரோஷத்தை நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சொல்லுங்கள். அப்புறம் ஒன்ஸ் அகெயின் கேகேஆருக்கு கங்க்ராச்சுலேஷன், கௌதம் கம்பீருக்கு கங்க்ராச்சுலேஷன். மொத்தத்தில் இந்த கேகேஆர் ஷாருக் கானோட சரவெடி ஸ்டாருக்குக்கும் ஹேட்ஸ் அப். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.